ஹலோ மை பப்பி ஸ்வீட்டா, நான் தான் உங்கள் பர்பிள் பட்டர்ஃப்ளை பேசுகிறேன். ஸோ வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக பார்ட்குள்ளே போயிடலாம். தி ஜி குக்கர்ஸ் ஆஃப் மாஃபியா கிங்ஸ் பார்ட் நம்பர் 26. ஓகேடா, போன பாட்டில் என்ன சொல்லியிருப்பேனா, இந்த மாதிரி அந்த யோன் உங்களை பார்த்துருப்பான். பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருப்பான். இம்ப்ரெஸ் ஆனோன்னே உங்களோட பாடி ஷேமிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்களை எப்படின்னா முடிச்சே ஆகணும் அந்த மாதிரி ஃபீலில் அவன் போயிருப்பான். இத்து போன ஃபிகராக எனக்கு அனுப்பிவிட்டு, இங்கே பாரு சொக்க தங்கமான ஃபிகரை இங்கே நிற்கிது சிலையாட்டம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு கேட்கல, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தூரமாக தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் அவன் உங்களை கூப்பிட்றான், நீங்கள் பயப்படுறீங்க. ஐயோ ஜேகே சொன்னது ஞாபகம் வருது உங்களுக்கு. இங்கே பாரு, அந்த விஐபி கிட்ட போகக்கூடாது, புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பதெல்லாம் ஞாபகம் வருது உங்களுக்கு. நீங்கள் ஐயோ எதுக்கு இவர் என்னை கூப்பிட்றாரு, அதுவும் மட்டும் இல்லாமல் அங்கே அந்த கேவலமான பொண்ணுங்க வேறு நிற்கிதுங்க. ஒரு வேளை நானும் அவங்கள ஒருத்தின்னு நினச்சிட்டாரோ. ஒயன், நீ எதுக்கடி பயப்படுற? நீ என்ன பண்ணு, ஃபுட்டு மட்டும் பற்றி பேசு, வேறு எதை பற்றி நீ பேசாத. ஃபுட்டை பற்றி மட்டும் பேசினா அவர் ஓகே, இது ஃபுட் மட்டும் சப்ளை பண்ணுறவங்க அப்படின்னு நினச்சிருவார். இதே போய் அவரை தடவுனா அந்த மாதிரி பொண்ணுன்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டை பற்றி பேசு. ஒவ்வொரு அடியை எடுத்து அவர் பக்கம் வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவன் உங்களை அப்படியே திங்கிற மாதிரி பார்க்குறான். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இருந்தாலும் விஐபி கெஸ்ட்டு இவங்களை கவனிச்சுக்கிட்டா ஜேகே எக்ஸ்ட்ரா ஏதாவது இவங்க பண்ணிட்டாங்கன்னா ஜேகேக்கு நல்லது நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி தோளில் தான் அவன் பக்கம்லாம் போகிறீங்க. போனால ஃபுட்டை பற்றி தான் பேசுகிறீங்க. சார், உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் வேணும்? நான் இங்கே ஃபுட்டு மட்டும் ஆர்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுட்டை மட்டும் என்ன வேணும் சொன்னீங்கன்னா நான் அதை கொடுப்பேன். மற்றபடி என்கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதையும் எதிர்பார்க்கக்கூடாதா? ஓ, இந்த பொண்ணுங்க இங்கே இருக்கிறதுனால உனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? சரி, போங்கடி அங்கடி, இத்து போன வீராக வச்சுக்கிட்டு சரி போங்கடி அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணுங்க உங்களை பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. இவர் நல்லவரா இல்லை கெட்டவரா? என்ன இப்படி பண்ணுறாரு இவர்? ஓ, உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும்? இந்த பொண்ணு ரொம்ப பாவமாரியே பார்க்கறதுக்கு, பப்பாளி பழம் மாதிரி பல்லன்னு அப்படின்னு மைண்ட்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். எங்கே இவர் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு இவர்? ஏன் என்னை இப்படி பார்க்குறாரு? சார், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு சாப்பாடு வேணும். ஓகே, என்ன மாதிரி வேணும்? அது பார்க்குறதுக்கு நல்ல பல்லன்னு பப்பாளி பழம் மாதிரி இருக்கணும். பப்பாளி பழமா? சார், ஃபுட்டு தான் இருக்குது, ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி வேணுன்னா சொல்லுங்கள். பப்பாளிலாம் இல்லை சார். அதான் நீ இருக்கியே அப்படிங்கிறான் டக்குன்னு. சார், என்ன அது நீ கொண்டுட்டு வர மாட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் அப்படி சொன்னேன். இல்லை சார், எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இங்கே இல்லை. ஏம்மா நீ இவ்வளோ பயப்படுற? நான் ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது, நல்லவன். ஜேகேயோட ரொம்ப நல்லவன். ஜேகே கெட்டவன் தான், ஆனால் பண்ணுவான் ஏதாவது. ஆனால் நான் அப்படி இல்லைம்மா, நான் ரொம்ப நல்லவன். என்னை பற்றி பயப்பட வேணாம், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், சரியா? ஓ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பட்டு நான் போகிறேன். உங்களுக்கு ஃபுட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அதை வாங்கிட்டு வந்துடுவேன், எடுத்துட்டும் வந்துடுவேன். என்ன பண்ணலாம்? ஜேகே வரட்டும், பார்த்துக்கிறேன். முழுசாக கிடச்சிரும்ல? ஏன்னா அது முழுசாக கிடைக்கிறதுக்கு தான் பார்க்குறேன். வேறு ஃபுட்டு எனக்கு வேணும். இங்கே இருக்கிற ஃபுட்டு எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது. ஓகே, நீ இங்கேயே உட்காரு. ஜேகே வரட்டும், நான் பேசிக்கிறேன். இல்லை சார், ஜேகே பார்த்தாருன்னா கத்துவார், நான் வேலை பண்ணலன்னு. நான் போகிறேன். மற்ற கெஸ்ட்டெல்லாம் ஏம்மா நான் தான்மா விஐபி, எனக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அவன் என் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா? அது சொல்லியிருப்பான், விஐபி பக்கத்துலலாம் வரக்கூடாது. என்ன உனக்கு என்ன
காஞ்சி போன ஃபிகரெல்லாம் அனுப்பிவிட்டு ஃப்ரெஷ்ஷான இப்படி இருக்க ஃபிகரெல்லாம் கொடுக்கவே மாட்டான். ஓகேம்மா இங்கே உட்காரு, வரட்டும் ஜேகே பார்த்துக்கலாம். ஓகே சார். இங்கே வந்து ஜேகேவும் ஜிமினும் ஃபைல் எடுத்துகிட்டு இருக்காங்க. டேய் இதில் மட்டும் அவன் சைன் போட்டானா அதுக்கப்புறம் அவன் வேலையை நான் என்ன பண்ணுறேன்னு பாறேன், அவனை அப்படியே முடிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். ஜிமின் வந்து அதுக்கு தான் நானும் எதிர்பார்க்குறேன், நீ போய் கொடுத்துட்றா. நீ எங்கடா போகிற? இல்லைடா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை? அது அப்புறமா சொல்கிறேன்டா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் பக்கம்தான் வராங்க. அங்கே அவன் வந்து அந்த ஜோன் இருக்கான யோன் அவன் பேர் யோன் இருக்கானே, அவன் வந்து உங்களை வந்து அவன் ஒரு மாதிரியை பார்க்குறத வந்து ஜேகே நோட் பண்ணுறான். இவ்வளோ எதுக்கு இங்கே உட்காந்துருக்கா? இவ்வளோ தான் சொன்னேன் இவன் பக்கம் வரக்கூடாதுன்னு, எதுக்கு இப்படி உட்காந்துருக்கா? அவனும் ஒரு மாதிரியை பார்த்துட்டு இருக்கான். இவ கீழே குனிஞ்சிக்கிட்டு என்ன நோண்டிக்கிட்டு இருக்கா, கையை பிசுன்னு பிசுக்கிட்டு. எனக்கு வர காண்டுக்கு அவ்வளோ அரைஞ்சி எதுக்குடி இங்கே வந்தேன்னு கேட்குற போல இருக்கு. இவன் அதுக்கு இவனை இங்கே உட்கார வச்சிருக்கா. அதுக்கப்புறம் வந்து அந்த யோன் வந்து என்ன பண்ணுறான்னா, உங்கள் லெக் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லாங்காக தான் போட்டிருப்பீங்க, ஆனால் அவன் வந்து அது மேலே கை வைக்கிறான். அதை பார்த்துட்டு சார் என்ன பண்ணுறீங்க? இல்லை நான் அந்த துணியை செக் பண்ணுறேன், என்ன விலை இருக்கும்? அது அது எனக்கு தெரியாது. ஓ ஆனால் நல்லா இருக்கே சாஃப்டாக நல்லா. சார் என்ன பண்ணுறீங்க? இல்லைம்மா நான் துணி தான்மா தொடுறேன், கைப்பட்டு மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தடக்கிட்டே இருக்கான். நீங்களும் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி கையை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அங்கேருந்து ஜேகேக்கு பத்தின்னு வருது, வயிற்றுக்குள்ளே அப்படியே வயிற்றெரிச்சலாக இருக்குது. எதுக்கு இவன் வந்து அவளை தொடுறா அப்படின்னு ஒரு எரிச்சல். நான் இவள்கிட்ட சொல்லியும் அவள் இங்கே வந்திருக்கானா, அவளுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எரிச்சலாக இருக்குது. ஜேகே படப்படன்னு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான், ராஜா மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டான்பா தலைவன், இவ்வளோ லேட் ஆகுறான். ஜேகே வாப்பா, என்ன இவ்வளோ லேட் ஆகுற? அது வந்து ஒயன் சொல்லுங்கள். போ உள்ளே போய் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிப்போ. ஓகே அப்படின்னு போகும்போது யோன் வந்து உங்கள் கை பிடிச்சிடுறான். எங்கம்மா போகிற? இரு நான் கேட்க வேண்டியதை கேட்டுடுறேன், அவனுக்கு தெரியாதுல்ல. ஜேகே எனக்கு வேணும். என்னது? என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாயிண்ட் பண்ணுறான். நீங்களும் பார்க்குறீங்க இவன் என்ன கேட்குறான், என்னை பார்த்து கேட்குறான். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டு ஃபுட்டை தான் கேட்குறானோ நீங்கள் நினச்சிருப்பீங்க தப்பாக, இன்னும் கூட அதே தான் நினச்சிருக்கீங்க. சார் அவன் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது தான் உங்களுக்கு வந்து மைண்டு அந்த மாதிரி கிடையாதுண்ணா, அப்போ இவர் என்ன தப்பாக நினச்சிட்டாரா? சார் நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது சார், நான் ஃபுட் மட்டும் தான் செல் பண்ண வந்தேன், நீங்கள் என்னை இப்படிலாம் தப்பாக நினைப்பீங்கன்னு நினச்சி பார்க்கல, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. உன்னை போன்னு சொன்னேன், உள்ள நான் பார்த்துக்குறேன், கிளம்பு உள்ளே போ அப்படி சொல்கிறான். நீங்களும் போகலான்னு பார்க்கும்போது இன்னும் உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான் அந்த யோன். ஜேகே நான் தான் இப்போ இங்கே ராஜா, நீ எனக்கு கீழே தான் இருக்க, நான் சொல்கிறதெல்லாம் கேட்பேன்னு வேறு சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு அந்த ட்ரக் டீல் வேணுமா வேணாமா? நான் வந்து அதை உன் கூட காம்போ பண்ணவா வேணாமா? அது மட்டும் உனக்கு கிடைக்கலன்னா நீ எவ்வளோ பெரிய லாஸ்ட் மைல் ஆக தெரியுமா? இங்கே பாரு, உனக்கு இது வேணும்னா எனக்கு இது வேணும், ஐ வாண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும் போது ஜேகேக்கு சொல்லுன்னு வருது. ஸோ நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், அவன் அந்த மாதிரி கிடையாது. அதான் இவ்வளோ பொண்ணுங்க இருக்கே, அவளையும் அப்படி பார்க்குறீங்க, விட்டுங்க அவள் கையை. ஜேகே உனக்கு என்ன பொத்துக்கிட்டு வருது, ஏன் நீ முடிச்சிட்டியா முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜேகேக்கு இருக்கிற ஆத்தத்தில் இன்னும் பெனால எண்ணெயை ஊற்றுற மாதிரி சொன்னதுனால பிடிச்சி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் பதறீங்க, ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கும்போது வந்து அவனை அடிச்சிட்டு இருக்கும்போது உங்களை திரும்பி பார்த்து அப்படியே ஸ்லாப் பண்ணிடுறான் பயங்கரமாக. உன்னை உள்ளே போக சொன்னேன், போ உள்ள, உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், போடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நீங்களும் அழுதுகிட்டு உள்ளே போயிடுறீங்க. இந்த சைட் பார்த்தா ஜிமின் வந்து டைகரை தேடிட்டு சரி அடிச்சுட்டோம் என்ன பண்ணிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரலான்னு அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான்.
உள்ளே வந்து பார்த்தா டைகர் வந்து அந்த அந்த சேர்லேயே உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுருப்பா. ஏன்னா ஜிம்மி வந்து அடிச்சிருப்பான். அதனால வந்து அப்படியே வந்து அழுது ஃபுல்லாக பாவம் டைகர் இது வரைக்கும் அழுததே கிடையாது. அதுவும் இவ்வளோ நேரம் அழுதது கிடையாது. அப்படியே அங்கேயே சோகமாக படுத்து தூங்கிட்டா. ஜிமின் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே என்ன தூங்கிட்டாளோ அப்படியே கொஞ்சம் கிட்ட போகிறான். கிட்ட போய் பார்த்தா அந்த டியர்ஸ்லாம் தெரியும்ல லைட்டாக அதெல்லாம் பார்த்துட்டு அவள் கன்னத்தை பார்க்குற. கன்னத்தில் பார்த்தா அந்த மார்க் இருக்குது, இந்த அடித்த மார்க்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவள் பக்கத்தில் இன்னொரு சேர் இருக்கும். அதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அழுதுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தேம்பி அழுதுருக்க போல இருக்குது. தூங்கும்போது ஒரு மாதிரி இருக்க. அடித்ததுக்கு சாரி கேட்கலான்னு வந்தேன், தூங்கிட்டேன். சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமலே உன்னை வந்து பெட்டில் போட்டு தூங்க வச்சுட்டு நான் போகிறேன். அங்கே வேறு காஞ்சி பிடிச்சவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டைகரை வந்து அப்படியே அலாக்கா தூக்கிட்டு மலாக்கா பெட்டில் போடுறான். அப்படியே பெட்ஷீட்லாம் எடுத்து போற்றி விட்றான். அப்புறமா வந்து ஒரு ஷூட் சவுண்ட் கேட்டுட்டு, ஒரு ஷூட்னா இந்த புல்லட்டால் ஷூட் பண்ணுற சவுண்ட் கேட்டோன்னா ஜிம்மினுக்கு வந்து ஒரே ஷூட்டா நம்ம இடத்துக்கு எவனாவது வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு டைகரோட ரூம் வந்து லாக் பண்ணிட்டு அப்படியே போகிறான். டைகர் வந்து என்னென்னா தூங்கிட்டுருக்காங்க, நல்லா தூங்கிட்டுருக்காங்க. கீழே வந்து நீங்கள் வந்து இந்த அழுதுகிட்டு இருப்பீங்க. அதனால நீங்களும் டோர்ஸ்லாம் சாத்திட்டு காதை மூடிக்கிட்டு அழுதுகிட்ருப்பீங்க. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டிருக்காது அவ்வளோவா. அதுக்கப்புறம் வந்து ஓடிட்டுருக்கான். ஜிமின் வந்து ஓடி வந்து பார்க்கும்போது அங்கே வந்து அதாவது ஜேகேகேல அந்த துப்பாக்கி இருக்கும். அந்த யோன் வந்து கீழே படுத்திருப்பான். கீழே அதாவது செத்துருப்பான். அங்கே இருக்கிறவங்களாம் கெஸ்ட்டெல்லாம் வந்து ஓடிருப்பாங்க. எவனுமே இருக்க மாட்டான். அந்த இடமே ஒரு கலங்கி தான் கிடக்குது. அப்படியே அந்த இடம் ரொம்ப சைலண்டாக இருக்குது. ஜேகே வந்து ஒரே கோவத்தில் அப்படி இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஜிமின் பொறுமையாக நடந்து வரும்போது இடியெல்லாம் இடித்து அப்படியே மெல்லமாக மழை பெய்யுது. மழையில் நனைஞ்சிட்ருக்காங்க 2 பேரும். ஜேகே யார்? நான்டா ஜிமின். என்னடா வேணும்? என்னடா பண்ணியிருக்க? கொலை பண்ணியிருக்க அவனை. அப்போ நம்ம சரக்கு அந்த மயிரை தூக்கி போட்டுக்கலாம்டா. என்னடா ஆச்சு? எதுக்காக அவனை ஷூட் பண்ண? என்ன நடந்துச்சுங்க? எதனால இப்படி பண்ண? என்னால் முடியல, நான் ரூமுக்கு போகிறேன். சொல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடி ஜிமின் வந்துட்டுருக்கான். ஜேகே அப்படி குடுக்குறேன்னு போகிறான். போய் அவன் வந்து நிறையா தண்ணியெல்லாம் வச்சுருப்பான். இது ஆல்கஹால் அதெல்லாம் நிறையா இருக்கும். அதை எடுத்து அதை தண்ணி கூட மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கடன்னு குடிக்கிறான். அவ்வளோ குடிக்கிறான். என்னன்னு சொல்லுடா, எதுக்காக இப்படிலாம் பண்ண? யாருக்காக இப்படி பண்ண? உனக்கு இது இவ்வளோ முக்கியம் உனக்கு தெரியும்டா, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண? எல்லாத்துக்கும் காரணம் ஒயன் தான்டா. அவ்வளோ தான் இப்படி ஒரு பண்ண வேண்டியதாக போச்சு. ஒயன் என்னடா பண்ணா? அவன் என்ன பண்ணா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஜிமின்கிட்ட சொல்லும்போது, ஏண்டா அவன் தொட்டுட்டு போகிறான், எதோ பண்ணிட்டு போகிறான்னா நீ என்னடா பேசுகிற? அவன் அந்த மாதிரி பொண்ணு நீ நினச்சிட்ருக்கியா? என்னடா அவன் நம்மளை தேடி வந்தவடா. நம்மளை தேடல, நம்ம தான் கடத்தணும். ஆனால் அவள் எப்படி என் பேச்சு கேட்காம அங்கிட்டு போய் உட்காந்துருவாளா? அவளுக்கு எவ்வளோ திமிரு. அவளை பார்க்கணும், பார்த்துட்டு இருக்கு அவளுக்கு. உன் கோவத்தை கட் பண்ணு. சரி, அவளுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம 2 பேருக்கும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதோ நம்ம வேலைக்காரின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போது இந்த ஃபீலிங் உனக்கு எப்படிடா இருக்குது? அவனும் உன்னோட பொண்டாட்டியும் இல்லை, லவ்வரும் இல்லை. பின்ன ஏன் அவளுக்காக நீ வந்து சுட்ட? எதுக்காக சுட்டனா? எனக்கு தெரில, சத்தியமாக தெரிலடா. ஆனால் எனக்கு அப்போ அவள் என்னோடது. எப்பட்றா நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அவ்வளோ நீ தொடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதான் போட்டேன். லவ் பண்ணுறடா? எனக்கு தெரிலடா. நான் லவ்லாம் பண்ண மாட்டேன். உனக்கே தெரியும் நான் லவ் பண்ணுவேண்ணா. நான் லவ் பண்ணுவேண்ணா. பண்ண மாட்டேடா. ஆனால் உனக்கு அந்த மாதிரி தான் தோணியிருக்கு.
எப்படி உனக்கு ஜெல்லஸாக இருக்குது? ஜெல்லஸ்னால தானே நீ இப்படி பண்ணியிருக்க. ஜிமின், தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நான் அப்புறம் கட்டுப்பாயிடுவேன். டேய், நான் உன் மச்சான்டா, தெரியும்டா. மச்சான் மயிருலாம் எனக்கு தெரியும்டா. மயிரே, எனக்கு தெரிலடா மச்சான், எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு பயங்கரமாக போகுது மச்சான். நான் தனியாக இருக்கணும், நீ போயிடு. ஆனால் நான் அவன் கூட இருக்கேன்டா. குடிக்கிறடா, இவ்வளோ குடிக்கிறேன், பரவாயில்ல மச்சான், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. அந்த பாடியை முதல்ல டிஸ்போஸ் பண்ணேன். அந்த பாடியை நான் மறுபடியும் பார்த்தேன் என் கண் முன்னாடி. அப்படியே போட்டு பயங்கரமாக விழுக்கன்னு போல தோணுது. முதல்ல அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டான். சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்காத. இந்த ட்ரக் வேணால் போய் தொலையிட்டோம், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அந்த இடத்த விட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண போயிடறான். செக்கி பயங்கரமான கோவம் உங்கள் மேலே. எவ்வளோ தைரியம் அவளுக்கு திமிருண்டா. நான் அவ்வளோ சொல்லியிருக்கேன், டைகரே வரல, ஆனால் இவன் எதுக்கு அங்கே வந்தான்? மயிறு சொன்னால் என்னவா ஏதோ ஏதோ எப்படி 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 அவன் சொல்லிட்டு ஜேகே வந்து பயங்கரமாக விளையாடிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப குடிச்சிட்டான். அது உங்களை தேடி வந்துட்டுருக்கான். அப்படியே அந்த ஒவ்வொரு ரூமாக அப்படியே சாஞ்சு அப்படியே தள்ளாடிக்கிட்டு வந்துட்டுருக்கான் உங்கள் ரூமுக்கு. நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, பேசாமல் செத்து போயிடலாம் போல இருக்கு, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? ஜேகே என்ன பண்ணியிருப்பாரு அவனை? எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்னால் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அவரை போட்டு பயங்கரமாக அடித்தார். ஐயோ, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் இப்படி நடக்குது? கடவுளே, என் வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டிக்க. ஒரு ஹாப்பினஸ் கூட என் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் என்ன இப்படி ஒரு கீழ்த்தனமான ஒரு பார்வையில் அவனை பார்க்க வச்சிங்க? அந்த கெட்டவன் என்னை எப்படி பார்த்துருக்கான் பாருங்க. நான் அந்த மாதிரி பொண்ணா கடவுளே? நான் அந்த மாதிரி பொண்ணா? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பட்ட அசிங்கத்தை என்ன மனசாச்சு கூட தாங்க வைக்க முடியல. கடவுளை, என்னை எப்படியாவது என்னை எடுத்துக்க, என்னால் இங்கே இருக்க முடியல. இது ஒரு நரக வேதனையாக இருக்குது. எல்லோரும் பார்க்குற பார்வை ரொம்ப தப்பாக இருக்கு. என்ன அவன் வார்த்தை, அந்த ஜேகே வார்த்தை சொல்கிறானே, உன்னை வெறும் நான் யூஸ் பண்ணிட்டு போகிற டால், அதுவும் வலிக்குது. அதுக்கு மேலே அந்த பொறுக்கி அவனை என்னை இப்படி பார்த்ததுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை ஜேகே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டானா நான் இந்த இடத்துலையே என் உசிரை விட்டுருப்பேன். ஆனால் அவன் கோவப்பட்டு அடித்தான். ஏன் அவன் யூஸ் பண்ணுற பொருளுக்கு நான் அவன் என்ன சொன்னான், நான் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் நீ அப்படி சொல்லிட்டு நான் இன்னும் யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படி சொன்னால, அப்போது அவனுக்கு யூஸ் ஆகிட்டேன்னா அப்புறம் வந்து எவனுக்கு கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு கொடுத்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. அங்கே வந்து கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்து யார்? கதவை ஓப்பன் பண்ணு, நான் வரணும். இல்லை, கதவை ஓப்பன் பண்ணு. இல்லை, நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை எப்படியாவது விட்டுருங்க, என்னையும் டைகரையும் விட்டுருங்க. டைகர் எங்கே போனால்? நான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன், அவளை காணும், எந்த ரூமில் இருக்கான்னு தெரியல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நானும் டைகரும் இந்த இடத்த விட்டே போயிடுறோம். உங்களுக்கு பெரிய இதாகிடுச்சுன்னா கதவை ஓப்பன் பண்ணுன்னு. நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் சொல்கிறேன் ஓப்பன் பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த டோர்லேயே பயங்கரமாக தட்டுறான். டக்குன்னு உங்களுக்கு பதட்டமாகிடுது. இன்னும் இப்படி தட்டுறாரு, ரொம்ப கொலவெறியில் இருக்கிற நான் இப்போ கதவை தந்து ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் கதவை ஓப்பன் பண்ணாமலே இருக்கீங்க. நீங்கள் பயத்தில் வந்து சரி அவர் ரொம்ப தட்டுறாரு, இல்லை உடச்சிட்டு வந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படியே பொறுமையாக நடந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே குடுகுடுன்னு வந்து காட்டன் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டீங்க. ஜேகே வந்து அப்படியே வந்து தள்ளாடிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா கதவை பொறுமையாக சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து தள்ளாடிக்கிட்டே பூட்டு சாவி, சாவி ஒன்று இருக்குது, அதை எடுத்து அப்படியே அதை பூட்டு போடுறாரு. உங்களுக்கு அந்த பூட்டு சத்தத்தை கேட்கும் போது பயங்கரமாக உயிருக்குள்ளே ஆடுது. ஐயோ, இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு? ஏற்கனவே என்ன பயத்தில் இருக்கேன், ரொம்ப அழுதுருக்கேன், இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி முழுங்குறீங்க. அதாவது எச்சு முழுங்குறீங்க. முழுங்கிட்டு அப்படியே வந்து டைகர் எங்கடி போன,
இப்போ நீ எங்கே இருக்க? எனக்கு பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இங்கே டைகர் பார்த்தா டைகர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வர வெயிட் பண்ணுங்க. அப்புறம் டேக் ஆனால் ஒரு ஒன் ஷாட் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அது ஸ்டெப் பிரதர், நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன்.